அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான கேள்வி என்னன்னா மரணம். ஸோ மரணம் பயம் என்பது உடம்புக்கா இல்லை நான் என்கின்ற அகங்காரத்துக்கா இந்த மரண பயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாகவே அகங்காரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்ல வரும்போது, தேகமே நான் என்று பாவிக்கும் ஒரு தன்மைக்கு அகங்காரம் அப்படின்னு ஞானதேவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. முக்கியமா ஞானத்தின் லட்சணங்களில் அகங்காரம் அப்படின்னு சொல்லும் போது மொதோ ஓவிய தேகத்தையே தான் என்று பாவிப்பது அகங்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப மரணம் என்பது தேகத்துக்கு ஏற்படுது. அப்ப மரணம் தேகத்துக்கு தான் ஏற்படுது அப்படிங்கும்போது அது தேகத்துக்கா அகங்காரத்துக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த அகங்காரம் தேகத்தை சுற்றி கொண்டு நானே தேகம் என்று அகங்காரம் தேகமாக மாறிக்கொண்டிருந்தால் அந்த தேகமாக மாறிய அந்த அகங்காரத்துக்கு வலி அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல்ல இந்த தேகம் அகங்காரம் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அகங்காரம் நான், அந்த பூரணமான நான் இந்த தேகத்தை கையாள வேண்டும், இந்த இந்த தேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், இந்த தேகத்தை ஆட்சி செய்ய வேண்டும், இந்த தேகத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த தேகத்தை தன் கட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது பூர்ணமான நான். ஆனா அந்த பூர்ணத்துவ நானை விட்டு இந்த ஜீவன் அகங்காரத்தில் விழும்போது தேகமே நானாகி விடுகிறது. என்ன பண்ணுதுன்னா, தேகம் அந்த அகங்காரத்தை கட்டுப்படுத்துது, தேகம் அந்த அகங்காரத்தை என்ஜாய் பண்ணுது, தேகம் தன் வழிக்கு கொண்டு வருது அந்த அகங்காரத்தை. அப்படிங்கும் போதுதான் இங்க பிரச்சனை. ஏன் அகங்காரம் தேகத்தை கண்ட்ரோல் செய்வதற்கும் தேகம் அகங்காரத்தை கண்ட்ரோல் செய்வதற்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அகங்காரம்ங்கிறது பூர்ணத்துவம். நான் சொல்றது அனைத்தும் நானே, அந்த பரபிரம்மம் நான், ஐயாம் தட் ஐயாம் அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணன் சொல்லிக்கிறானே நான் நான் நான், அந்த பரபிரம்மம் அதான் நான். அது இருப்பது ஒன்றே, நான் கூட சொல்ல முடியாது, அது ஒன்றுதான் நான் இருக்கு. அது தேகத்தை உருவாக்கி விளையாடி கொண்டிருக்கிறது என்றால் தேகம் அதுக்கு ஒரு விளையாட்டு பொருள், தேகம் அதுக்கு ஒரு கருவி, தேகம் அது அனுபவிப்பதற்காக யூஸ் பண்ணும் ஒரு கருவி அப்படின்னு சொல்லி வந்தது. அப்படி வரும்போது அகங்காரத்துக்கு தான் எல்லாம் தெரியும், தேகத்துக்கு தெரியாது. தேகம் ஜடம். அது போக இந்த தேகம் ஏற்கனவே இருக்கின்ற பதிவை வைத்து அதுவா ஆக்டிவேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். சுத்த அறிவு என்பது தேகத்துக்கு கிடைக்காது. நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கலாம், டக்குன்னு கோவம் வந்துடும். ஏன் கோவம் வந்தது தெரியாது, ஏன் வருத்தம் வந்தது தெரியாது, இதற்கு நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணேன் எனக்கு தெரியாது, தெரியாமலே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிருக்க கூடாதுதான், ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே படக்குன்னு வந்துடும். அது காரணம்னா எண்ணற்ற ஜென்மங்கள்ல தேகம் எடுத்த பதிவுகளை உள்ள போட்டு வச்சுக்கிறோம். அதுவாட்டு அந்தந்த சூழல் வரும்போது அதுவாட்டு ரியாக்ட் ஆகிக்கணும். அது போன ஜென்மத்துல இருக்கிறவனுக்கு தான் தெரியும் இது ஏன் ரியாக்ட் ஆச்சுன்னு. இந்த ஜென்மத்துல இருக்கிறவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப அது ரியாக்ட் ஆகி அது கண்ட்ரோல் பண்ணும் அந்த நானை, இதுதான் சரி அப்படின்னு. ஸோ ஒரு பொருளை பார்த்தோம்னா ஆசைப்படுறோம். ஏன் ஆசைப்படுறோம்னு அவனுக்கு தெரியாது. நமக்கு தேவையா தேவையில்லையா, இதற்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையா, இது என்ன, அதை நான் அடைந்தால் வேதனைப்படுவேன்ங்கிறது தான் ரூல். இப்போ ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு பையன் இருக்கிறான், பார்த்தான், பயங்கரமா ஆசை வருது, எப்படியாவது அவளை கட்டி கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு துடிக்கிறான். ஏன்னு கேட்டா பெரிய பிக் கொஸ்டின் மார்க்கு. ஏன்டா அவ கேரக்டருக்கும் உன் கேரக்டருக்கும் ஒத்து வருமா? உன் டேஸ்ட் வேற, அவ டேஸ்ட் வேற, அவ அவளுடைய தன்மை வேற, உன் தன்மை வேற, உன் சூழல் வேற, அவன் சூழல் வேற. நீ கல்யாணம் பண்ணா ஒண்ணுமே பொருத்தம் கிடையாது, உனக்கே தெரியும். நீ எதை வச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு டீப்பா ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டோம்னா திணறான். ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறல்ல, அவதான் வேணும். ஏன் இது வேணும் என்று சொன்னது போன ஜென்மத்து ஆளு. போன ஜென்மத்துல அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஏதாவது லிங்க் இருந்திருக்கும். அந்த லிங்க் வச்சு இந்த ஜென்மத்துல அது கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுவா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கும் சம்பந்தமே இல்லாம. அது ஒரு மிஷின், ஒரு ஜடம். சூழல் வரும் ரியாக்ட் ஆகும், சூழல் வரும் ரியாக்ட் ஆகும், சூழல் வரும் ரியாக்ட் ஆகும். ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், படபடங்கும், ரத்தம் வரும், ஆசை வரும், உணர்ச்சி வரும், ஏதோ உள்ள சுரக்கும், எல்லாம் வேலை நடக்கும், தானா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கும்.
எந்த பிரயத்தனமும் பண்ண வேண்டாம், தானா ரியாக்ட் ஆயிடும். இந்த தானா ரியாக்ட் ஆனதுல ஒரு 2 3 பாசிட்டிவாவும் நடந்துரும். அதை வச்சுட்டு மீதி 90 நெகட்டிவையும் இந்த தேகத்தையே நம்பி ஏமாந்து கஷ்டப்படுறதுதான் இயற்கையாக விட்டது. அப்ப அந்த புரிந்தவன் என்ன செய்கிறான்னா, இந்த ரியாக்ஷன் எனக்கானது இல்லை, அது வேற ஒருத்தனோட ரியாக்ஷன். இப்ப நான் இங்க இருக்கிறது இந்த ஜென்மத்துல, இந்த கான்சியஸ்ல, இந்த நான்ல. அப்ப இந்த ரோலுக்கு நான் என்ன பண்ணணும்ட்டு தெளிவா அந்த தேகத்துல ஒட்டாம இருந்தா அந்த நான் சூப்பரா முடிவு பண்ணும். ஆனால் அவன் தேகத்தில் ஒட்டி கொண்டு விட்டால் டக்கு டக்குன்னு இந்த போன ஜென்மம் வரும், அதுக்கு முன்னாடி ஜென்மம் வரும், அதுக்கு முன்னாடி ஜென்மம் எல்லாம் வரும். ரியாக்ஷன் சம்பந்தமே இருக்காது. பயம் வரும், பதட்டம் வரும். சின்ன ஒரு புழுவை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான், கையெல்லாம் நடுங்குது. ஆனா அவன் நாயை பார்த்தா பயப்பட மாட்டேங்கிறான். அது லாஜிக் ஏதாவது இருக்கா? நாய் கடிச்சிரும்னு பயப்படுவான். சின்ன புழு இல்ல ஒரு கரப்பாம்பூச்சி, ஒரு பல்லி பதறான். ஆனா நாயை பார்த்தா ஜம்முன்னு நிக்கிறான். அப்புறம் பெரிய பெரிய விஷயங்களை பார்த்தா ஈஸியா சாதிக்கிறான். சின்ன விஷயங்களுக்கு தடுமாறி கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த கரப்பாம்பூச்சிக்கும் பல்லிக்கும் பயந்தது வேற ஒரு, அவன் பூச்சியாக ஜென்மம் எடுத்த போது இருக்கிற பதிவு பல்லியை பார்த்து பயந்துச்சு. சோ இப்ப நாய்க்கு பயப்படாததுக்கு காரணம் என்ன? அது போன ஜென்மத்துல ஒரு நாய் பண்ண வச்சிருந்திருப்பான். அது தானா எதுவுமே தெரியாம, எந்த சைக்காலஜியும் தெரியாம தானா இங்க பயம் வரல, தானா அங்க பயம் வந்தது. இப்படியே வண்டி ஓடிட்டே இருக்கும். தேகம் தான் அவனை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. தேகம் தான் சொல்லுவார்ல, இந்த தேகத்துக்கு எது ஒன்று ருசியாக பட்டதோ அது சரி, இந்த தேகத்துக்கு எது கஷ்டமா இருக்கிறதோ அது தவறு. இந்த புத்தியை இப்படிதான் தீர்மானிச்சிடும். சரி தவறே தேகத்தை வச்சே தீர்மானிச்சுட்டு இந்த அகங்காரம் ஓடிட்டு இருக்கு. இப்படி தீர்மானிப்பதன் விளைவு அகங்காரம் தேகத்துல ஒட்டிட்டு இருக்குன்னு இருக்கும். இப்ப அகங்காரம் எங்க இருக்குன்னு பார்த்தா இல்ல, தேகம் மட்டும்தான் இருக்கு. தேகம் தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. தேகத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு அகங்காரம். ஆதலால் இந்த மாதிரி விஷயத்துல மரணம் வரும்போது தேகத்துக்கு தான் வலி. அது கதறும், தேகம் கதறும். ஏன் கதறதுன்னு கூட தெரியாது, தான் செய்த தவறும் தெரியாது. ஆனா ஒரே தவிர திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருப்பான். ஒரே தவிர திருப்பி திருப்பி இவன் பண்ணல, இவன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது கரெக்ட், பண்றது வேற ஒருத்தன். ஆனா தேகத்துல ஒட்டி இருந்தா அது நடக்கதான் செய்யும், வேற வழி இல்லை. தேகத்தில் ஒட்டாம இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா அது வலுவை இழக்கும். ஏன்னா அதை நான் வலி ஏத்தல, அது வந்துட்டு போயிட்டு இருக்கும். நான் ஒட்டாம இருக்க ஆட்டோமேட்டிக்கா வலு இருக்கும். நான் ஒட்டாம இருக்கும்போது அதை நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன். ஸோ நான் தெளிவா இருப்பேன். ஆதலால் தான் குணங்களில் ஒட்டாதே. ஏன்னா அது எத்தனையோ ஜென்மங்கள்ல ஏற்பட்ட பதிவு தானா வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த நான் அப்படிங்கிறது தேகத்தோடு சம்பந்தப்பட்டு தேகமாகவே உருவாகி அது தேகமாகவே இருக்குது. ஸோ தேகத்துக்கு கஷ்டம் ஏற்பட்டா நானுக்கு கஷ்டம், தேகத்துக்கு சுகம் வந்தா அந்த நானுக்கு சுகம். தேகம் வேற இல்ல, நான் வேற இல்ல என்று இணை பிரியாமல் பின்னி பிணைந்து ஒன்றாக இருக்கும் அந்த தேகம் மரணத்தில் கஷ்டப்படும். ஏன்னா நானும் தேகம் வேற வேற அல்ல. ஆனா உண்மையில் என்னன்னா தேகம் வேற, அவன் வேற. தேகத்தை ஆளுகின்றான், தேகத்தை ஆட்டி படைக்கின்றான், தேகத்தை கண்ட்ரோல் செய்கிறான், தேகத்தை அனுபவிப்பதற்கு யூஸ் பண்றான். அப்போ அதுதான். ஆனா இவன் மேலிருந்து அந்த தேகத்தை அப்பயும் பின்னி பிணைஞ்சு ஃப்ரெண்டாவே இருக்கலாம். ஆனா நான் கண்ட்ரோலரா இருக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. ஏன்னா அது ஜடம், அது பார்த்தவொடனே ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தா இங்க மரணம் என்பது தேகத்துக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். சில இடத்துல இந்த அகங்காரம் இன்னும் மேல போயிருக்கு. அதுதான் சொல்றேன்ல, இது எப்படி ஏன்லாம் சொல்ல முடியாது. அப்ப தேகத்துக்கு டேமேஜ் ஆகும்போது அகங்காரம் அடி விழணுமே அப்படின்னு பார்த்தா சில இடங்கள்ல அந்த தேகத்துக்கு டேமேஜ் ஆனாலும் அகங்காரம் அடி விழாது. அது ஒரு அகங்காரமா வெளிவரும். இப்ப நல்லா தண்ணி அடிக்கிறான், உடம்பு கெடுது, சரியா நடக்க முடியல, பார்க்க முடியல, பேச முடியல, தடுமாறுறான், அப்புறம் தான் சாக போறோம்னு தெரியுது, ஆனாலும் தண்ணி அடிப்பான். மரண பயம் வந்துருச்சே தேகத்துக்கு, அவன் திருந்திருவானா அப்படின்னு பார்த்தா செத்தா செத்து போறான், குடிச்சுட்டே சாக போறேன், நீ இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு ஃபீல்ல இந்த தேகம் ஏன் அப்படி பண்றானே தெரியல. தேகத்தால் தான் வாழ்றான், ஆனா அந்த தேகமே அவனை கொல்லுது. தேகமே தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, தேகமே அவனை கொண்டுட்டு தான் இருக்கு. அதுவே ஒரு ஈகோவை மாதிரி தேகத்தை கொண்டுட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு ஜென்மத்தோட விளைவு, இவன் இந்த ஜென்மம். அதனால இது லாஜிக்கே இருக்காது. அதனாலதான் சொல்றான், தேகத்தில் எந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நமக்கு மரணமே கிடையாது, தேகத்துக்கு தான் மரணம். ஸோ தேகம் போச்சுன்னா வேற ஒரு தேகத்தை எடுக்க போறான்.
அது எடுக்கணுமா எடுக்கக்கூடாதாங்கிறது அவனுடைய விதிப்படி இருக்கு. ஸோ அதனால் தேகத்தில் ஒட்டாமல் இருக்கும் பட்சத்துல அந்த நானுக்கு மரணம் வராது. அது எப்போதும் சாஸ்வதமாக இருக்கும். தேகத்தோடு ஒட்டி தேகமாகவே ஆகி போன நான் தேகம்தான் கஷ்டப்படும். ஏன்னா தேகம்தானே நானாக மாறி உட்கார்ந்துருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த தேகம்தான் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய பதில்.